களமாடுவதற்கு கரண்ட் இல்லை, உடனே கரண்ட் விடணும். ஊர் மக்கள் மாடு விட போறாங்க. கரண்ட் இல்லை, மாடு விட போறாங்க. மாடு ரெடியா நிக்குது. மாடு விட்டாச்சு தம்பி, கூட தம்பிக்கு கரண்ட் இல்லை, மாடு விட்டாச்சு. மாடு விட்டாச்சு, மாடு விட்டாச்சு. மாடு பிடிக்கணும், மாடு பத்திரமா பிடிக்கணும், கவனமா பிடிக்கணும். மாடு மாடு போடு, மாடு மாடிக்குது, மாடு பத்திரமா பிடிக்கணும், கவனமா இருக்கணும். மாடு பிடிக்கிறது வட இல்லைங்கப்பா, தம்பியால வட இல்லைங்கப்பா, வடது இல்லைங்க, வடது மாடு வருது, வருது 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 இல்லை இல்லை வருதாங்கப்பா, கேட்டுக்கு போகுது. கேட்டு தம்பி கலந்து வருங்க. வடம் இல்லைங்க, இடம் இல்லைங்க, கேட்டு ஓனரு வடத்தை இல்லைங்கப்பா. மாடு போகுது, மாடு போகுது, மாடு பிடிக்கிற வீரர்கள் எங்க? வடத்தை இல்லைங்க, வடத்தை இல்லைங்க, வடத்தை இல்லைங்கப்பா வீரர்கள். மாடு பிடிக்கிற வீரர்கள் பிடிங்க பிடிங்க, மாடு போகுது, வீட்டுக்கு போகுது, வீட்டுக்கு போகுது. வடத்தை இல்லைங்க, வடத்தை இல்லைங்கப்பா, வடத்தை இல்லைங்க, வடத்தை இல்லைங்க. டிவிக்கு கரண்ட் இல்லப்பா, வீடியோக்கு கரண்ட் இல்ல, வயசுக்காரு வடத்தை இல்லை, வடத்தை இல்லை, மாட்டையா பாக்குறீங்க, வடத்தை இல்லைங்கப்பா தம்பியெல்லாம். ஸ்டூடியோக்கு கரண்ட் இல்லப்பா, வயசுக்காரு வீடியோக்கு கரண்ட் இல்ல, வடத்தை வடத்தை மாடு சும்மா நிக்குது. மாட்டை பிடிக்க போறாரு, மாட்டை பிடிச்சிட்டாரு, மாட்டை பிடிச்சிட்டாரு, மாட்டை பிடிச்சிட்டார் வீரர், மாட்டை பிடிச்சிட்டார், ஓடி கிராமத்தால் மாட்டை பிடிச்சிட்டார். மாட்டை பிடிச்சிக்கிடுவாங்க. நம்ம கிராமத்தாலு வந்து யாரும் கிட்டத்துல போக கூடாது. வீடியோக்கு கரண்ட் இல்லப்பா, வயசுக்காரன் வீடியோக்கு கரண்ட் இல்ல, என்னப்பா பண்ற? வீடியோக்கு கரண்ட் விடுங்கப்பா, ஓடிடுச்சு. ஹலோ ஹலோ மைசெட்டு நந்தவாறு எங்க இருந்தாலும் தண்ணி பந்தலுக்கு வரவும்.
வீடியோவுக்கு கரண்ட் வரவில்லை, அதை எதையும் சரி செய்யவும். கலவுட் அடிங்க அதை. ஹலோ, இரண்டாவது மாறாக திருப்புலி தங்க மாடு காரி மாடு போடப்படும். காரியா மயிலா மயில மாடு திருப்புலி தங்க மாடு மயில மாடு போடப்படும். மக்கள் கவனம். மாட்டப்படுவா மாட்டப்படுவியா உரத்தை இழுந்துட்டு போங்கப்பா. வேமா என்ன காட்டியோ அல்ல தானே காட்டியோ இழுத்துட்டு ஓடுங்க தம்பியா. உரத்தை இழுந்து போ, மாடு கிடைக்கல நிறைய. மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. மாடு பிடிக்க போங்கப்பா. மாடு விட்டாச்சு, மாடு விட்டாச்சு. வடமையில 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 பணமக்கள் யாரையா ஆயிரம் யாரையா மாடு போவே மாடு மாடு வடமையில 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 மாடு பிடிச்ச பத்திரமா பிடிச்சது. பிரகாஷ் ஆடு மாடு பிடிக்கிறது வீரா ஆடு ஆடுது ஆடுது மாட்டாள் கீழே இறங்க பத்திரமா கொடுங்க மாட்டாள். ஆடுது ஆடுது வருத்தம் இல்லைங்க வருத்தம் இல்லைங்க இறங்கி மாட்டோம். வருத்தம் இல்லைங்க மாடு நிற்கிறது. வருத்தம் இல்லைங்க வடத்தை கையில வச்சுக்கிறீங்க. மாடு நல்லா விளையாடும். உள்ளூர் வீரர்கள் வடத்தை கையில வச்சுக்கிறீங்க. கவனம் பண்ணிட்டு இருக்க சிறுவர்கள் கவனமா இருங்க கவனமா. மாடு வந்து வருவோம் வருவோம் வடத்தை எழுங்க. அதுங்களுக்கு இழுக்கிற போங்க. மாடு முன்னாடி ஓடி இருக்கிறா, பின்னாடி இங்க இழுக்கிறதுக்கு இருக்கிறது ஆளு. தற்போது மரத்தில் போயிருந்த காலை குறுமணி தங்கம் அவர்கள் மயில காலை அங்கிட்டு நிக்கிறாங்க. அந்த வீட்டு சொல்லுங்க பெண்கள் எல்லாம் கொஞ்சம் போய்க்கிறீங்க. போன வருஷம் எல்லாம் மாடு வந்துச்சு, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறீங்க எல்லாருமே. கொஞ்சம் கவனமா இருங்க. கவனம் வடத்தலைங்க வடத்தலைங்க. வீரரை பாயும் போது அடிவரத்துல வந்து நல்லா பிடிச்சிருங்க. இங்க வருது பார்வையாளர்களே கொஞ்சம் ஓட வந்துக்கிறீங்க. நீங்க பின்னாடியே போகலாம். வெளியூர் பார்வையாளர்கள் வந்து கொஞ்சம் வெளியில வந்துருங்க. என்ன கிராமம் என்ன உரிய இருக்குதோ அதுக்கு கட்டுப்படுறது அவ்வளவுதான்.
ஒருத்தருங்க ஒருத்தர் இருக்குமா தம்பிகளா ஓடி இருக்கிற மக்கள் இறங்கி பண்ற ஒருத்தர் இல்லைங்க மாடு பிடிக்கிறது பத்திரமா பிடிக்கணும். மாடு ஒரு மாய போகுது, மாடு ஒரு மாய போகுது. வடத்தை இல்லைங்க, வடம் கொஞ்சம் இடங்க பார்த்து பிடிக்க மாடு மாடு பார்த்து பிடிக்க. வடத்தை இல்லைங்க, வேணும் வடத்தை இல்லைங்க, தள்ளி போங்க இல்லைங்க வடத்தா தள்ளிக்கிறானே கிராமத்தில் இளைஞர் மன்றம் மாடு முடிச்சு விட்டார். கிராமத்து மக்கள் மாடு முடிச்சு விட்டார். மாட்டுக்கு கிட்டத்தில் யாரும் கிராமத்தில் யாரும் போகக்கூடாது. மாட்டை தவிர மாட்டுக்காரருக்கு தவிர யாரும் கிட்டத்தில் போவாங்க. தள்ளி பங்கு கிராமத்தார் தள்ளி பங்க மாட்டுக்கார தவிர யாரும் மாட்டுக்கிட்ட போவாங்க. மாடு ஒரு மாடு மாக்குது பொட்டல் நிற்கும் தாடு தள்ளி பங்கு கிராமத்தார் தள்ளி பங்க மாடு ஒரு மாடு மாட்டு விடல தள்ளி போங்க. மாட்டுக்காரன் மட்டும் வாங்கப்பா, மாட்டுக்காரன் மட்டும் மாட்டை விட முடியா மாட்டமா மாட்டமா பண்ணுங்கப்பா. மாட்டுக்காரா பண்ணுங்க. அன்பார்ந்த பெருநேற்று ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மாடு பலம் வருவதால் வெளியூர் மக்கள் காட்சியை கண்காணிக்க கிராமத்துக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி நின்றா அங்கு பக்கத்துல பாக்குறவங்க யாருக்குமே தெரியாது. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க, யாருமே கிடைக்காதீங்க. காவல்துறையினருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து வரப்புல நிற்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறையினர் இங்கு நிற்கும் அனைத்து ரசிகர்களையும் கொஞ்சம் அப்புறப்படுத்தி விழாவை சிறப்பாக நடத்தி தரும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த எருதேட்டு கலா ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். கிராமத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடப்பதற்கு நீங்கள் கிராமத்துக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த ஏரியாவில் சுற்றி இருக்க மக்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. மாடு பிடிமாடு அடுத்து சேதுகால் பெருமாள் மாடு ரெடியாக இருக்கும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து தொட்டகோட்டை சுதாகர் மாடு மூன்றாவது மாடாக சேதுகால் பெருமாள் மாடு ரெடியா கொண்டாங்க, கருத்து கொண்டாங்க.
வீரம் சிறந்த பூமியில் நடக்கும் இந்த எருமையட்டு விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் பக்கத்தூர் கிராமத்தார்கள், அண்டை கிராமத்தார்கள் அனைவரையும் ஊரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும், எங்கள் ஊர் மாடுபிடி வீரர்களுக்கும், படம் இழுக்கும் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து மூன்றாவது மாடாக சேருகால் பெருமாள் மாடு, 4வது மாடு ரெடியா வச்சுக்கிறேங்க. கொட்டை சுதாகர் அவர்களின் மாடு. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. இளைஞர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். ஓரியூர் பசவன் முத்துராமலிங்க தேவர்கள் அன்பான விழாக்கள ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து கிராமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் வந்து இந்த இடத்துல எவ்வளவு இதோட 10 தடவை சொல்லிட்டேன், யாருமே அதை செவி சாய்க்கவே இல்லை. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து தனியா நின்று பெண்கள் எல்லாரும் வந்து ஓரத்தில் நிக்கிறாங்க. அவங்களும் அந்த மாடு எப்படி போகுது, என்ன விளையாடுது, யாரு பிடிக்கிறாங்கன்னு பாக்கணும். இப்படி வந்து ஒன்னா குழுமி நின்றா எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஆனா வெளியாளா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் ஆளா இருந்தாலும் சரி, தயவு செய்து ஓரத்துக்கு போங்க. காவல்துறைக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து கிராமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறையினர் வந்து இங்க நிக்கக்கூடிய மக்களை பாருங்க. கொஞ்சம் போது இந்த விழாவை வந்து ரசிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஓரத்தில் நிக்கிறாங்க. எல்லாருமே குழுமி நின்று யாருமே இந்த நிகழ்வை காண முடியாத அளவுக்கு மக்கள் நிக்கிறாங்க. நீங்க தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. தெம்ப வந்து மாட விடவே தெம்ப எடுத்திருக்கேன். தெம்போ மாடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எடுத்துடலாம். தெம்போ மாடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா, நீங்க எடுத்துருங்க. தயவு செய்து வெளியூர் நபர்கள் எல்லாருமே குழுமி நிக்கிறீங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருமே செவி சாய்க்கவே இல்லை. செவி சாச்சி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. விழா வந்து எல்லாரும் ரசிக்கணும். இப்படி ரெண்டியா யாரும் ரசிக்க முடியும்? எருமையட்டுக்கள வீரர்களுக்கும், மாடுபிடி வீரர்களுக்கும், படம் இழுக்கும் திறமை வாய்ந்த வீரர்களுக்கும், மாடுபிடி மாட்டுக்காரங்க செம்பா இருக்க காவல்துறையினருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வர முடிஞ்சா அமைய வர முடியாது. எவ்வளவு அப்படின்னு ஆக முடியும். ஊரா என்ன பழமொழி பத்தி வர முடியா, அம்மா வர முடியா? தயவு செய்து வெளியாளுகள் யாருமே வர முடிக்க வேணாம். ஏன்னா ஊருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் ஊர்ல வரக்கூடாது. நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா இந்த நிகழ்வு நடக்க வேண்டும். அதுக்காக வந்து கிராமத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. சேதுகால் பெருமாள் அவர்களின் மாடு. மாடா வீரர்களா? வீரம் சிறந்த பூமியில் இருக்கக்கூடிய வீரர்கள் எம் ஊர் வீரர்கள். படம் இழுக்கும் வீரர்கள் முதற்கொண்டு, மாடுபிடி வீரர்கள் முதற்கொண்டு அனைவரும்
பல கலந்தங்கள் காரியர்களா பல கலவங்கள வீரர்களா பார்ப்போம். வாங்க வாங்க ஓடிக்க வந்து வருஷம் நடக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்க? ஆமா வெளியூர் கிராமத்தில் யாரும் மாடு வராது. கிராமத்தில் ஒத்துழைப்பு. ஆமா வெளியூர் கிராமத்தில் யாரும் மாடு வராது. தோண்டுகார வந்துகிட்டு இருக்கு பார்த்துக்கிறேன். பல கலகமே காலையர்களா பல கலகமே உள்ள வீரர்களா? ஆமா எங்க இருக்கியா வர முடியுங்க? ஈரம் தெரிந்த பூமியில் நடக்கும் இந்த எருதுகட்டு விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி தரும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாட்டுக்கு பின்னால்தான் அதிகமான வீரர்கள் வடம் பிடிக்கிறதுக்கு வந்து சிறுவர்கள் தான் வடம் பிடிக்கிறாங்க. தயவு செய்து மாட்டுக்கு பின்னால போகக்கூடிய வீரர்கள் கொஞ்சம் நேரம் வடத்தை பிடிங்க. மாடு பிடித்தால் மட்டும் வீரம் அல்ல, அந்த வடத்தை கையாளுவதெல்லாம் ஒரு மாடை பிடிக்கிறதுக்கு வடம் பிடிக்கும் வீரர்களுடைய திறமைதான். அதனால வடத்துக்கு பின்னால பாருங்க எவ்வளவு பேர் போறாங்க. மாடு பிடிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வீரர்கள் இவ்வளவு தேவையே இல்லை. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே சொல்லியாச்சு. காவல்துறையினர் தயவு செய்து வந்து கொஞ்சம் இங்க இருக்கக்கூடிய நிகழ்வை பாருங்க. பலம் வந்துருச்சு. சிறப்பு ஐயனார் அவர்களின் புண்ணியத்தில் சிறப்பாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. வீரர்களா காளையா? களம் கொண்ட வீரர்களா காளையா? சோதிகாலை பெருமாள் அவர்களுடைய மாடா ஓரியூர் வீரர்களா? ஆறா வரைமுறை அல்ல, எந்த மாடும் இந்த வீர பூமியில் அதிகபட்சம் 2 வளையத்தை தாண்டவில்லை. என் வீரர்கள் அந்த அளவுக்கு மாடுகளை பிடிப்பதில் கை தேர்ந்தவர்கள். சூப்பர். சோதிகாலை பெருமாள் அவர்களுடைய மாடு மாடா வீரர்களா? வீரம் தெரிந்த இந்த ஓரியூர் புண்ணிய பூமியில் பிறந்த ஒரு குழந்தை மகன் பாருங்க எப்படி வளர்த்த கையாளுறாங்கன்னு. எந்த ஊர்லயாச்சும் இந்த நிகழ்வை பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வீரம் தெரிந்த பூமி. படத்தாளுங்க படையிலுங்க ஆனா இல்ல இல்ல படத்தை இல்லைங்க. படம் பிடிக்க கொஞ்சம் விரைவா செயல்படுங்க. கொஞ்சம் மாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீரர்கள் கொஞ்சம் வடம் பிடிச்சா நல்லா இருக்கும். அயலூர் வீரர்கள் யாரு மாட பிடிச்சவனா? ஏன்னா தேவையில்லாத எந்த ஒரு சச்சரவுக்கு ஈடுபடாதீங்க. எல்லாமே இந்த ஊர்ல இருக்காங்க வீரர்கள். அந்த வீரர்கள் மாடுகளை பிடிப்பதில் கை சேர்ந்தவர்கள். அதனால மாடு பொடிமாடு மாடு பொடிமாடு. அடுத்து கொட்டை சுதாகர் அவர்கள் மாடு தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி உங்களுடைய அன்புடன் முக்காவரையோட அல்ல. அடுத்த மாடு ரெடியா இருக்கு. கொட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு. அடுத்தபடியாக விவசாயிக்காடு அழகு அவர்களுடைய மாடு மாடு பொடிமாடு. வீரர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பொடிமாடு பிடிச்சாச்சுன்னா அந்த மாடை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே விட்டுருங்க. கொட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாட்டுக்காரர் வந்து மாட்டை விடுங்க. மாட்டுக்காரர் வாங்க, கொஞ்சம் விரைவா செயல்படுங்க. மழை வேற வந்து கிளைமேட் கால நிலை மாறிக்கொண்டிருக்கிறதால கொஞ்சம் ஊருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும். தயவு செய்து மாடு
குடிமாடு. அதனால மாடுபடி வீரர்கள் மாட்டை டிஸ்டர்ப் பண்ண விட்டுருங்க. மாட்டுக்கார வந்து மட்டும் மாடு பிடிச்சு கொண்டு போவாங்க, வேற யாரும் எதுவும் செய்யணும். அடுத்து தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்கள் மாடை தயார் நிலையில் வைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 3 மாடு பிடித்து வெற்றி வகை சூடி உள்ளார்கள் ஓரியூர் வீரர்கள். அடுத்து 4வது மாடாக தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு. தெளிவர் ஆளுங்க தயவு செய்து கொஞ்சம் தேவையில்லாத சச்சரவுக்கு போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. நீங்க வந்து ஊருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட வேணாம். அடுத்தபடியாக தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்கள். தயவு செய்து தம்பி ஓரியூர் வீரர்கள் தவிர மற்ற ஆளுகள் நிக்க வராங்க இந்த சின்ன பசங்க. ஏன்னா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாரு வந்து யாரு ஃப்ரெண்டா இருந்தாலும் வேணாம். ஏன்னா தேவையில்லாத எந்த ஒரு சச்சரவுக்கு நம்ம ஆளாக்க கூடாது. ஏன்னா அமைதியா போயிட்டு இருக்கு நம்ம ஊரு மாறணும். காவல்துறை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கமிட்டிக்கு வாங்க. காவல்துறை பாட்டே அவன் சொல்லியாச்சு, நீங்க மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல, கொஞ்சம் ஊருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை வந்து அப்புறப்படுத்துற உள்ள போவாங்கன்னு நினைக்கிற மரியாதையை சொல்லிட்டா கேட்கிற மாதிரி இல்ல. காவல்துறை கொஞ்சம் உள்ள வாங்க. காவல்துறையினருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா நாங்க கமிட்டி எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து சொன்னாதான் அந்த இதை வந்து அப்புறப்படுத்த முடியும். தயவு செய்து நீங்க வந்து எங்களுக்கு ஊருக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எல்லா விழாக்கள ரசிகர்களும் இந்த நிகழ்வை ரசிக்கும்படி பாக்குறதுக்கான ஒரு இதே இல்ல. எல்லா பெண்கள் ஃபுல்லா இங்க இருக்கிறாங்க. என்ன நடக்குது, மாடு பிடிச்சாங்களா பிடிக்கலன்னு தெரியல. ஏன்னா பாருங்க எவ்வளவு சொல்லியாச்சு. ஊர்ல ஒரு கமிட்டி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த கமிட்டி வந்து இங்க போல வேறு நிக்கிறாங்க, யாரும் எதையும் கண்டுக்கல. ஓகே தானே வீடியோ? நாலாவது மாடாக தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு. 3வது மாடு சேதுகள் பெருமாள் அவர்கள் மாடு குடிமாடு. எல்லாமே வந்து முக்கால் வளையம் தான். புரியுதா? இன்னும் ஒரு 3 மாடு தான் இருக்கு. வீரர்கள் கொஞ்சம் திறமையுடன் இந்த நிகழ்வை விழாக்கள ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு செய்து காவல்துறையினர் இங்கு வந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்கும் விழாக்கள ரசிகர்கள் தயவு செய்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி நின்று இந்த நிகழ்வை வந்து எல்லாரும் காணும்படி செய்யும்படி கிராமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 4வது மாடாக தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு. 4வது மாடாக தொட்டக்கோட்டை சுதாகர் அவர்களுடைய மாடு. ஹலோ, காவல்துறை அதிகாரிகள் தண்ணி மலைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி எங்க இருக்கீங்க? கொஞ்சம் தண்ணி மலைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை வருக வருக வரவேற்கிறோம். செய்து கிராமத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல ஒரு நிகழ்வு நடந்தா இது மாதிரி பண்ணுவோமா? ஏன் இவ்வளவு நேரம் சொல்றாங்களே, இவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு செகண்ட்
எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க, எல்லாம் உறவினர்களா இருக்கு. நீங்களா கொஞ்சம் இந்த இடத்துல நிக்க கூடாது அப்படின்னு அந்த சுய சிந்தனையோட ஒழுங்கி பண்ணி நல்லா இருக்கு. உங்களை ஒரு செகண்ட் 10 இடம் வச்சு தள்ளி விடுறதுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் மாச்சு நேரம் சொல்றோம்ல, யாராச்சும் தம்பி இங்க இருக்க எல்லாம் இங்க போங்கன்னு சொல்றோமே கேட்கறா இல்லையா? இல்ல நான் வர சொல்லி லத்தியம் எடுத்து போலீஸ்காரர் வரத்துலதான் போகல, அங்க நிக்கிறவங்க சொல்றேன், யாருமே செவி சாய்க்க மாட்டேங்கிறீங்க. சொல்ற புரியுதா இல்லையா? கொஞ்சம் மாச்சு செவியில விழுவுதா இல்லையா? என்னமா கேளப்பா பேசாம நினைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. எல்லாம் உறவினரா இருக்கிய சொல்றா போங்க எந்திரிச்சு அந்த வரப்புல உட்காந்துருக்கேன். அலிகோட்டையெல்லாம் நம்ம நடுவில் உட்காந்துருக்காப்ல. எல்லாம் எந்திரிங்கப்பா ஃபர்ஸ்ட். தயவு செய்து எந்திரிச்சாங்க போங்க. எல்லாருமே இங்க அப்புறப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் சொல்றேன், எல்லாம் உறவினர்கள், எல்லாம் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க சொல்றேன். அப்புறம் என்னமோ யாருமே செவி சாய்க்க மாட்டேங்கிறேன். என்னமோ வந்தா போன பொண்ணு எல்லாம் உட்கார்ந்தாலும் பாருங்க, பின்னால் நிக்கிறவங்க எல்லாரும் பாக்கட்டேன். எல்லாம் உட்கார்ந்து பாருங்க, நிகழ்வை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுங்க. இவ்வளவு நேரம் சொல்றேன், யாருமே அதை செவி சாய்க்கிறதே இல்லை. ஏதோ ஒரு அசம்பாவியம் நடந்துச்சுன்னா அப்ப ஊரு பொறுப்பு இல்ல. காவல்துறையினரை ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம், தயவு செய்து நேருக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் கமிட்டிக்கு வந்து கமிட்டியில கொஞ்சம் கேட்டு அவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. யாருமே அதையும் அப்புறப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கமிட்டி வந்து பொறுப்பு இல்லை, ஏன்னா எல்லாருமே விழாக்குழுவின் சிறிய வேண்டுகோள், தயவு செய்து காவல்துறை நண்பர்கள் கமிட்டிக்கு ஒரு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நான் பல டைம் அறிவிச்சோம், கிராமத்திலிருந்து தயவு செய்து வெளியூர் நண்பர்கள் கமிட்டி விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து ஓரமா இருந்து பாருங்க. வெளியூர் நண்பர்கள் கமிட்டியை விட்டு வெளியில போய் ஓரமா இருந்து பாருங்க. அனைத்து வெளியூர் நண்பர்களும் மைதானத்தை விட்டு வெளில போயிட்டு ஓரமா இருந்து பாருங்க. எல்லாரும் வந்திருக்க எல்லாரும் சொந்தக்காரங்க. வெளியூர் நண்பர்கள் தயவு செஞ்சு வெளில போயிருங்க. நாலாவது மாடாக கொட்டகோட்டை சுமார் அவர்களுடைய மாடு விடப்படுகிறது. கொஞ்சம் படம் பிடிக்கும் வீரர்கள் திறமையுடன் மாடை கையாளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் எல்லாமே வருவாங்க. மாடு படத்தலுங்க, ரொம்ப தெளிவானது. படத்தலுங்க, படம் பிடிக்கிறதுக்கு வீரர்கள் தட்டாது. எந்த அளவுக்கு ஒரு மாட்டை பிடிக்கிறதுக்கு வடம் பிடிக்கும் வீரர்களுடைய திறமை தான் வேணும். கொஞ்சம் தயவு செய்து நடத்த பார்த்து வடம் பிடிக்கும் வீரர்கள் பத்தாது. நமக்கு வீரர்கள் கொஞ்ச நேரம் போகலாம், போய் ஊருடைய பெருமையை காப்பாற்றுங்க. ஊருடைய பெருமையை காப்பாற்றுங்க. கொஞ்சம் போங்க. எல்லாம் வந்து சிறுவர்கள்
சிறுவர்கள் தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிறுவர்களா அனைவரும் வந்து நடத்த இருக்கிறாங்க. இன்னும் நம்மள இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே வீரர்களாவே இருக்கு. யாருமே படம் பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. மாடா வீரர்களா? ஓரியூர் வீரர்களா? மாடா? மாடு குடிமாடு. என் பூமியில் எந்த ஒரு மாடுமே இப்ப வந்ததுல இருந்து பார்த்திருக்கீங்க எவ்வளவு சிறப்பா மாடு. மாடு குடிமாடு. அடுத்தபடியாக வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. மாட்டுக்கார பட்டக்கட்டை சுதாகர் அவர்கள் வந்து மாட்டை அவருக்கு கொஞ்சம் டக்குனு சப்போர்ட் பண்ணுங்க. மாடு பொடிமாடு திறமை. எத்தனையோ ஊர்களில் இந்த விழா நடக்கிறது. இந்த அளவுக்கு வீரர்கள் திறமையாக கையாளுகிறார்கள். அனைவருமே வந்து வியக்கும்படி, சுற்று வட்டார மக்கள் அனைவருமே வியக்கும்படி என் வீரர்கள் நடந்து கொள்கிறார்கள். வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. மாடா வீரர்களா? வீரர்களே சிறந்தவர்கள். ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாடும் அதிகமான 5 வரையும் 10 வரையும் போயிட்டு இருக்கு. எங்க ஊர்ல எந்த ஒரு மாடுமே அரை வரையத்தை தாண்ட முடியல. என்ன காரணம்? அந்த அளவுக்கு வீரர்களின் பெருமை. ஊருக்கும் பெருமை, வீரர்களுக்கும் பெருமை. வலசைக்கு வீரர்கள் நிகழ்வு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருமாங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம திறமை எல்லாருக்கும் கடைசி மாடாக படுத்தமுடி பாண்டி அவர்களுடைய மாடு. வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. 5வது மாடாக வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. மாடா வீரர்களா? மாடா வீரர்களா? வீரர்களே சிறந்தவர்கள் என்பதை எல்லா மாடுமே கொஞ்சம் ஒரு வளர வர்ற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய திறமை இந்த ஊரில் சுற்று வட்டார மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சீக்கிரம் முடிகிற நிகழ்வு வீரர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஹலோ, ஒரு பைக்கினுடைய சாவி கமிட்டியில் இருக்கு. யாராச்சும் பைக்க சாவியை மிஸ் பண்ண வந்து வாங்கிருங்க. அந்த பைக்கு கீழே வந்து இந்தியா தாஜ்மஹால் இருக்கு. யாருக்கு பைக்கு கீ ஆச்சு இருந்துன்னா வந்து கமிட்டியில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
7வது மாடாக என் வீரம் சிறந்த பூமியில் வீரம் சிறந்த மாடாகவும் என் ஊர் கோட்டை அவர்களுடைய மாடு 7வது மாடாக களங்காண இருக்கிறது. ஓரியூர் கோட்டை அவர்களுடைய மாடு 7வது மாடாக களங்காண இருக்கிறது. பட்டாணம் கிராமத்தில் வருகின்ற 16/9/2026 அன்று எருதுவெட்டு விழா நடைபெறுவதால் எருதுவெட்டு ரசிகர்கள் அனைவரும் பட்டாணத்தில் எருதுவெட்டை காணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள் ட்ரோன்ல வந்து கல்லூட்டி எறிகிறீங்க, தயவு செய்து அது கேமரால ரெக்கார்ட் ஆகுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம வந்து எருதுகாட்டு மாட மட்டும் தான் பிடிக்க சொல்லுச்சு. அது கிராமத்துக்கு தான் நம்மளுக்கு தான் அவசியம். அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம், எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். தயவு செய்து எல்லாருமே படித்த இளைஞர்கள் யாரும் இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. 5வது மாடாக வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு, 6வது மாடாக தலவான்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு, 7வது மாடாக கொஞ்சம் வாங்க வீரர்களே, ஒரே வேகமா சிறுவர்களும் வீரர்களும் கொஞ்சம் வேகமா வாங்க. வரத்தை எடுத்து கொண்டு போங்க. வரத்தை இருக்கிறதுக்கு ஆளே இல்லை. வரத்தை வேகமா எடுத்தாதான் போங்க. வீரர்கள் கமிட்டி கொஞ்சம் வேகமா போங்க. டிஷர்ட் போட்டு ஊருடைய பெருமையை காட்டு இளைஞர்களே கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. போங்க, வரத்தை பாருங்க. 10 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாமே தனித்து நிற்கிறோம். கொஞ்சம் போங்க. 5வது மாடாக வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. இந்த ஊர்ல வந்து இப்படிப்பட்ட வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு அந்த அளவுக்கு என் ஊரு வீரம் தெரிந்த பூமி. பாருங்க, வட இருக்கக்கூடிய வீரர்களை பாருங்க, எத்தனை வயசு இளைஞர்கள் பாருங்க. அப்ப இந்த ஊருடைய இந்த மண்ணுடைய பெருமை, அந்த வீரர்கள் ஒரு சோற்றுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோற்று பதம்ன்றாங்க. அது மாதிரிதான் இந்த வட இருக்கிற வீரர்களை பார்த்தாலும் தெரியும். அப்படிப்பட்ட ஊர். அடுத்து வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு 5வது மாடாக வலசைக்காடு அழகு அவர்கள். மச்சான் சொல்லுமச்சா. ஐந்தாவது மாடாக தடவக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு 6வது மாடாக. நீங்க பெயர் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இங்க வந்து வலசைக்காடு அழகு அவர்களை மாடு எப்படி போகுது, அடுத்து வந்து பிடிச்சிட்டாங்களா, நீங்க பக்கத்துல போங்க, பாருங்க என்ன நடக்குன்னு. பார்த்தா வீரர்களே, சூப்பர். இன்னும் வீரர்கள் 10வது வரையிலுக்க வீரர்களுக்கு போங்க.
கருத்தாளுங்க சிறப்பு கருத்தாளுங்க சூப்பர் மாடு சிறப்பாக விளையாடுகிறது. கொஞ்சம் மாடுபடி வீரர்களும் ரசிகர்களும் திறமையுடன் மாடை பிடித்து ஊருக்கு பெருமை சேர்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருங்க மாடு விளையாட விடுங்க. சூப்பர் அருமை மாடு சிறப்பா விளையாடுது. வீரர்களே சிறந்த முறையில் மாடை பிடித்து ஊருக்கு பெருமை சேருங்க. மாடா வீரர்களா? வீரர்களே வடம் வந்து தொய்வல் விழுது. படத்தை இல்லைங்க வடம் ரொம்ப தொய்வல் விழுது. படத்தை எழுதுமா வடம் ரொம்ப தொய்வல் விழுது. படம் இருக்க ஆள் இல்ல ஆளு பத்தாது பாருங்க. வடத்தால் இருக்கல வடம் தொய்வல் கிடக்குது. கொஞ்சம் வந்து அந்த வடம் பிடிக்க வீரர்கள் பக்கத்துல கொண்டு போங்க. எல்லாமே ட்ரோன் வருதா நம்ம போட்டோ தெரியுதான்னு பாக்குறாங்க. கொஞ்சம் போங்க ட்ரோனை இங்க விடுங்க கோயில் பக்கம் வேணா. அப்படியா வீரர்கள் எல்லாம் அனைவரும் அதை வந்து ரொம்ப இயக்கத்திற்கு வகையில் பார்க்கிறார்கள். நம்ம பெற நாளைக்கு வருமா நியூஸா? பாருங்க ட்ரோன் எல்லாம் வருது வரவேற்கிற இடத்துல பாருங்கப்பா. மாடா வீரர்களா? ஓரியும் வீரர்களா? வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடா? வரத்தையிலுங்க படையிலுக்க பத்தல வீரர்கள் இன்னும் நாலு பேர் வந்தோம். அதில் உள்ள போயிட்டேன். களம் வந்த காளையா பல ஊர்களை கையாண்ட வீரர்களா? வீரர்களே கொஞ்சம் அமைதியா போங்க. ஒண்ணுமே தெரியல. எல்லாமே போய் குழுமி நின்றாங்க. என்ன நடக்குதுன்னு நிகழ்வே பார்க்க முடியல. இப்பொழுது களம் கொண்டிருக்கும் மாடு வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. வலசைக்காடு அழகு அவர்கள் மாடா ஓரியும் வீரர்களா? சூப்பர் மாடு அருமையா ஓடிட்டு இருக்கு. நல்லா விளையாடுது. கொஞ்சம் வீரர்கள் சிறப்பாக கையாண்டு மாடை பிடிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாவது மாடாக களம் கண்டு கொண்டிருப்பது வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. வலசைக்காடு அழகு அவர்களுடைய மாடு. தெரிந்த இந்த புண்ணிய பூமியில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு வீரர்களுமே தன்னுடைய திறமையை ஒரு சிறப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே மாட வாழ தொட்டு இதை மட்டும் சொல்றதில்லை, திமிழ்ல விழுந்து திமிழ அடக்குறாங்க. இதுதான் வீரர்கள். மாடு பொடிமாடு, மாடு பொடிமாடு. அடுத்தபடியாக தவறக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு 6வது மாடாக. 7வது மாடாக ஓரியூர் வீர தெரிந்த பூமியில் உள்ள கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு 7வது மாடாக.
ஆறாவது மாடாக கரவக்கோட்டை கணேசன் 7 கோட்டை ரெடி படிக்கிறீங்க தம்பி. 7வது மாடாக கோட்டை அவர்களுடைய மாடு. கோட்டை 7வது மாடு ரெடி பண்ணிக்கிறீங்க. 8வது மாடாக சோழந்தூர் கோவில் அவர்களுடைய மாடு. இதுவரை 5 மாடுகளை சீரும் சிறப்புடன் அடக்கி இந்த பூமிக்கு பெருமை சேர்த்ததற்கு வீரர்களுக்கு நன்றி. 5 மாடு நிறைவு பெற்றது. 6வது மாடாக தவரைக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. 6வது மாடு தவரைக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. மாடை பிடிச்சாச்சுன்னா வீரர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. நீங்களும் பின்னாலே ஓடணும் இல்லை. ஓய்வு எடுத்தாதான் அடுத்தடுத்து மாட திறமையுடன் கையாள முடியும். வானம் மழை பெய்ய போகிறது. கொஞ்சம் மாடு கொண்டிருக்கும் கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம் ஊருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 6வது மாடாக தவரக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. தவரக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. மாடுக்கு பக்கத்துல போய் நிக்க வேணாம். மாடு பிடிச்சாச்சா அவங்க மாடு கொண்டாந்து இருக்கவங்க அந்த மாடை கையாண்டுக்குவாங்க. எப்படிங்க நம்மளுக்கு ஒரே இது வடை இழுக்கணும் மாடு பிடிக்கணும். இது 2 தான். மழை வர போது கொஞ்சம் வீரர்கள் வந்து ஓய்வு எடுத்துக்கணுமா? டக்குன்னு வாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு ஓய்வு எடுத்துக்கிறீங்க. டக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் தான். 5 மாடு முடிஞ்சு 6வது மாடு 7வது மாடு நம்ம ஊர் மாடு. அதுக்கடுத்து ஒரு மாடு இருக்கு. கொஞ்சம் நேரம் வந்தேன்னா சிறப்பாக முடிச்சுட்டு நிகழ்வு சீரும் சிறப்போட நம்ம முடிச்சுட்டு போகலாம். ஆறாவது மாடாக தவரைக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. கொஞ்சம் மாடு கொண்டாந்துருக்காங்க. கொஞ்சம் விரைவா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. திடீர்னு கண்டிப்பா மழை வந்துச்சுன்னா அப்புறம் நீங்களும் கொண்டாந்து உடனே கட்ட முடியாது. இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் வேகமா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏழாவது மாடு நம்ம உள்ளூர் மாடு கோடைராஜா அவர்களுடைய மாடு. தவரைக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. 7வது மாடாக நம்ம ஊரை சேர்ந்த கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. வானம் மழை பெய்வது. அவர்கள் வேண்டுகளுக்கு 6வது மாடாக தவரைக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. கொஞ்சம் படையிலுக்கு வீரர்கள் கொஞ்சம் வேகம் போகமா படத்துக்கு போங்க. 7வது மாடு
போங்க போங்க வரத்து போங்க தம்பி வரத்து போங்க இளைஞர்களே போங்க போங்க படத்துல ஆள் இல்ல பாடுகிற விட்டாச்சு கிளம்புங்க போகமா படம் இருக்க போகமா எல்லாரும் ஒரு ஓவியத்தை கண்டளிக்க வந்திருக்கும் விழாக்கள ரசிகர்களுக்கு ஊரின் சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறோம். காவல்துறையினருக்கும் ஊரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 6வது நாளாக பலம் கொண்டிருப்பது தவறக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு. தவறக்கோட்டை கணேசன் இருந்தமா படத்தை இருக்காதிய கொஞ்சம் மாட்டாட்டம். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் தோரியூர் அழகு சாத்தை ஐயனார் திருவிழத்தை முன்னிட்டு பொன்னொழி கலையரங்கத்தில் சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறுவதால் சுற்றுவட்ட நாடக கலா ரசிகர்கள் அனைவரும் நாடகத்தை கண்டுகளிக்கும்படி ஊரின் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காட்டுக்கு தள்ளி அப்புறம் காட்டுக்கு தள்ளி நிற்கும். பாடு விட்டாச்சுமா ரெடியாகுங்க. மாடு விட்டாச்சு. ஹலோ ஓடி ஏரியா பண்ணது வளர்க்குறா இல்லைங்க அப்பதான் மண்ணு ஓடு. அங்க வந்து அங்க யூனிவர்சிட்டி போய் வாதுங்க. அங்க போகக்கூடாது மாடு வளர்க்குறா இருங்க. வளர்க்குறா இல்லை எல்லாரும் நல்லா இருங்க. இளைஞர் வந்து வளர்ந்து இருங்க. இது வந்து முன்னாடி லேடிஸ்ல கொஞ்சம் பேச்சு இளைஞர் வந்து வளர்த்து நல்லா இருங்க. இழுத்தாத்தான் மாடு ஓடியாரு முன்னாடி ஓடியாரும். ஆமா கூடாது. இங்க வரும் இந்த மாடு இங்க வரும் வச்சுலாம் நல்லா விளையாடுங்க. மாடு அருமையான மாடு. வளர்த்து இல்லைங்கப்பா விட்டு ஓடாது வருங்க ஓடாதீங்க. எதுக்கு ஓடுறீங்க மாடை விட்டுட்டு? சின்ன பசங்க வர முடிஞ்சு வர சொல்லுங்க. அம்மா பெரிய கிராமம் யாருமே பெரிய ஆள் வர முடிக்கல. இளைஞர்கள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளை வர முடிச்சிருக்கு. வரது இல்லைங்கப்பா வரது இல்லைங்கப்பா வரது இருந்தாலும் மாடு முன்னாடி நிற்கு. முன்னாடி நம்ம இந்த மாட்டுக்கார ஓடுறாரு வச்சுலாம் முன்னாடியே கையில காமிச்சுக்கிட்டு அவர் பேச மாடு கேட்குது. கலங்கண்ட காய்கறிகளா கலங்கண்ட காய்கறிகளா வீரர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். படம் இழுக்க ஆளே இல்லம்மா. படம் பாருங்க ரொம்ப சின்ன பசங்க இழுத்துட்டு போறாங்க. அது எப்ப தண்டி வரும் அதை பாருங்க. சின்ன சிறுவர்கள் இழுத்துட்டு போறாங்க. நம்ம கொஞ்சம் மாட்டுக்கு பின்னால வந்து எப்படி பார்த்தாலும் 100 பேர் ஓடுறோம். அது தேவையே இல்லை. அருமையா விளையாடுற மாடு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சிறுவர்களே. கொஞ்சம் வட இழுக்கக்கூடிய வீரர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் போங்க. பாருங்க மாடு வந்து வரத்தை தாண்டி போகுது.
தம்பி தோல்ல வந்து தயவு செய்து கல்லூட்டி எறியாதுங்க. திரும்ப திரும்ப இதே சொல்லக்கூடாது. ஏன் இந்த வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. சின்ன பசங்க சும்மா நிக்க முடியாத ட்ரோன் வந்து அடுத்த பதிலும் நம்மளுக்கு வரமாட்டாங்க. இந்த நிகழ்வு வந்து எல்லாரும் கண்டுகளிக்கணும்னு டெலிகாஸ்ட் பண்றதுக்காக இருக்கிறாங்க. இது எதுக்கு கல்லூட்டி எறிகிறா? இது லைவ் போறதுப்பா. தயவு செய்து இந்த வேலை பார்க்காத. தோல் வந்து தயவு செய்து கையொட்டி எறியாதீங்க. ஏன் கல்லூரி தெரியுறிய? கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு நல்ல திறமையை விளையாடி கொண்டிருக்கிறது. வீரர்கள் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த கேமரால எல்லாமே பதிவாகும். தயவு செய்து இந்த மாதிரி கல்லூரி எறிஞ்சீங்கன்னா அப்புறம் நாளைக்கு வந்து ஊருக்கு வந்து நீங்க வந்து பைசா கட்டியதான் ஆகணும். தேவையில்லாம வேலையை பார்க்காதீங்க. ட்ரோன்ல வந்து கல்யாணத்தை ஏறுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஊர் பெருமையை வந்து அவங்க பறைசாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு இந்த எழுதிட்டு ரசிகர்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து இந்த விழாவை ரசிப்பார்கள். அதனால வந்து நம்ம தேவையில்லாம பார்க்க வேணாம். கொஞ்சம் வடம் இழுக்கிறதுக்கு மாட்டுக்கு பின்னால கூடிய வீரர்கள் மாட்டுக்கு பின்னால போறது மட்டும்தான் வீரமா? இல்லை. வடம் எந்த அளவுக்கு நடத்த இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஒரு மாடை திறம்பட பிடித்து அந்த ஊரின் பெருமையும் நாம் சேர்க்க முடியும். அதனால எல்லாருமே மாட்டுக்கு பின்னாலே போகாம மாட்டுக்கு முன்னே ஒரு 20 வீரர்கள் சென்றால் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த மாடு உங்களுக்கு போக்கு காமிக்க. தயவு செய்து பின்னால மட்டும் நின்றா பத்தாது. இன்னும் வீரர்கள் படுத்தாளுங்க. வடம் இருக்கிற காட்டிலும் மாடு முன்னே செல்கிறது. நம்ம பாருங்க எந்த வேகமா போகுது பாருங்க. வடம் இருக்கிறதுக்கு வெறும் 10 சிறுவர்கள் இருக்கிறாங்க. அடுத்த மாடாக ஓரியூரை சேர்ந்த கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. ஒரு வளையத்தை கடந்துள்ளது. சூப்பர். தரவுக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு முதல் முறையாக ஒரு வளையத்தை கடக்க உள்ளது. ஒரு வளையத்தை கடந்தது. ஒரு வளையத்தை கடந்து இரண்டாவது வளையம் வந்து கொண்டிருக்கிறது. வீரர்களா மாடா? தரவுக்கோட்டை கணேசன் அவர்களுடைய மாடு ஒரு வளையத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. வீரர்கள் திறம்பட கொஞ்சம் நிகழ்வு யாருமே பார்க்க முடியல. மாடு பொறி மாடு பாருங்க. கரெக்டா அந்த எல்கை ஒரு வளையத்திலே என் வீரர்கள் மாட்டை பிடித்து விட்டார்கள். சிறப்பு. அடுத்து ஓரியூரை சேர்ந்த கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. வீரம் தெரிந்த பூமி. மாடும் வீரம். மாடை வளர்ப்பவரும் திறமையான வீரர். பாப்பா இந்த மாடா நம்ம ஊரு வீரர்களா? ரெண்டுமே தம்பி மாட பிடிச்சாமா? 6 மாடு முடிந்து 7வது மாடாக நம்ம ஊரை சேர்ந்த கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. அடுத்து சோழந்தூர் கோகுல் மாடு. இதுக்கு அடுத்த மாடாக சோழந்தூர் கோகுல் அவர்களுடைய மாடு. கோட்டை தம்பி கொஞ்சம் மாடை இது பண்ணுங்க. ரெடி பண்ணுங்க. அடுத்து நம் உள்ளூர் மாடு கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. 8வது மாடாக சோழந்தூர் கோகுல் அவர்களுடைய மாடு. 9 10 மாடு இருக்குமா? 9வது மாடு படுத்தக்குடி பாண்டி. ஏழாவது மாடாக ஓரியூரை சேர்ந்த நம்ம ஊர் மாடு கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. 8வது மாடாக சோழந்தூர் கோகுல்
அவர்களுடைய மாடு. வாங்கம்மா. தம்பிகளா, ஓரியூர் வீரர்கள் அந்த ட்ரோனை வந்து ஆப்ரேட் பண்றவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா ட்ரோனை வந்து கல்லவட்டி எறிகிறாங்க நம்ம பசங்க அப்படின்னா. தயவு செய்து இந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அருமையா ஒவ்வொரு நியூரு 4 மணியை தாண்டிடுச்சு. மேல கூட்டங்களும் நம்மளை சூழ்ந்து கொண்டு பாராட்டி கொண்டு இருக்கிறது. மேலாளமாக கலங்கான இருப்பது திரு காந்தி தேவர் அவர்களுடைய மகன் கோட்டைராஜ் அவர்களுடைய மாடு. அருமையான திறமையான மாடு. கொஞ்சம் எல்லாம் கவனத்துடன் கையாளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 8வது மாடாக சோழம்பூர் கோகுல் அவர்களுடைய மாடு. தள்ளி நில்லுங்க, மாடை பாருங்க. ஹலோ, பாருங்க, கருமையான மாடு. கொஞ்சம் என்னாச்சு? நம்ம கூட முடியுங்க. ஹலோ, வருது இல்லைங்கப்பா. இந்த மாதிரி மாடு நல்ல விளையாடுற மாடு. ஆமா, வருது இல்லைங்க, நல்ல விளையாடக்கூடிய மாடு. அருமையா விளையாடு. வருது இல்லைங்கப்பா, விளையாடுங்க. நடத்தவர்களுக்கு பத்தாது. பாருங்க எவ்வளவு ஒரு திறமையா அந்த மாடு விளையாடுன்னு பாருங்க. கொஞ்சம் எல்லோரும் பொறுமையுடன் என்று மாடை திறமையாக கையாளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப திறமையான மாடு. இது ஓரியூர் மனிதர்கள் மட்டும் வீரமா, மாடு மேல் வீரம்தான். அந்த அளவுக்கு பிடிச்சானோ மாடு குடிச்சாச்சு, மறு மாடை விட சொல்லியாச்சு. அன்பான இந்த மாடு ஒரு ரெண்டு வந்து விடுங்க, ஒரு ரெண்டு வந்து விடுங்க. உள்ளூர் மாடு ஒரு ரெண்டு வந்து விடுங்க. ஆமா, அந்த மாடு விட்டு விடுங்க. ஆடுங்க, வரது முடிஞ்சப்பா. 20 நிமிடம் வரைக்கும் ஃபுல்லா இல்லைங்க. ஒரு ரவுண்ட் ஒரு மாடு ஒரு ரவுண்ட் வந்து விட்டுருங்க, ஒரு ரவுண்ட் வந்து விடுங்க. உள்ளூர் மாடு விடுங்க. அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ரவுண்ட் வந்து அப்புறம் முடிக்கலாம். வர சொல்லுங்க, ஃபுல்லா வர சொல்லிட்டா மாடு ஓடும். நல்ல விளையாடக்கூடிய மாடு. ஒரு ரவுண்ட் வந்தாலும் விழுந்துடலாம், விடுங்க. உள்ளூர் மாடு விடுங்க. ஆமா, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ, ஒரு வரையும் பிடிக்க உள்ளூர் கோயில தாங்க பிடிக்கிற
நம்ம பிடிச்சிடலாம். போன் அடிங்க தம்பி. ஹலோ, ஒரு ரவுண்டு விட்டுருங்க. மாடு ஓடு, நல்ல ஓடு விடுங்க. வரதெல்லாம் பிடிச்சிருங்க, வரது பிடிச்சிடலாம். இருங்க மாடை பிடிக்காது விடுங்கப்பா, ஒரு ரவுண்டு விடுங்கப்பா. உள்ளூர் மாடுப்பா, கோயில் கண்டுவிட்ட மாடு. உள்ளூர் பேர்ல ஓடுது, ஓரி பேர்ல ஓடுது. மாடை பிடிக்காதீங்க, ஒரு ரவுண்டு பிடிச்சிருக்க. வளர்த்து இல்லை, புள்ள வளர்த்து இல்லைங்க. வளர்த்து இல்லைப்பா. சின்ன பிள்ளைலாம் இருக்கிறாங்க, அவ்வளோ பாவமா இருக்கு. 10 வயசு, 1 வயசு, 5 வயசு, 6 வயசுல வளர்த்து இருக்கா பிள்ளைய பூரா. இங்க பாருங்க, வரவங்க பிள்ளைகளை பாருங்க. 7 வயசு 8 வயசுல வர பிடிச்சி இருக்காங்க. மாட்டை விடுங்க, ஒரு 2 வருஷம் விடுங்க. மாட்டை விட்டு நம்ம உள்ளூர் பேர்ல ஒரு மாடு ஓடுது. மாட்டை பிடிக்க ஒரு 2 விட்டா பிடிச்சிக்குங்க. ஆமா, ஈஸியா பிடிச்சல ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடு, இந்த மாடு நல்லா விளையாடு. மாட்டை விட்டுருக்க ஒரு 2 வந்து அதே சாயந்தரம் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 வந்தானே மாட்டை விடுங்க, ஒரு 2 விடுங்க. ஹலோ, கொஞ்சம் அயனாவது சாயங்காலம் பிடிச்சல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உள்ளூர் மாடு ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டயம் இருக்கு. ஆமா, இளையனா வரங்க புள்ள இருங்கப்பா. வர விட்டு மாடு ஓடியாரு. ஆமா, வரங்க இல்லைங்கப்பா. மற்றொரு அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணை தாலுகா பத்தானம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாத்தப்பையன் ஆலய திருவிழா உள்ளிட்டு திருவிழா உள்ளிட்டு இருந்தட்டு நடைபெறும் தேதி ஆவணி மாதம் 29 நாள் 15/9/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை திருவிழா நடைபெறும். ஆவணி மாதம் 30ஆம் தேதி 16/9/2026 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவில் இருவட்டு நடைபெறும். 16/9/2026 புதன்கிழமை அன்று இரவு 8 மணி அளவில் பட்டாணி இளைஞர்கள் சார்பாக கல்லை புகழ் அருள் வழங்கும் ஆடல் பால் நிகழ்ச்சி நடைபெற்று தெரிவித்துள்ளது. காலீஸ்வரர் வந்து வாங்க, இந்த லிஸ்ட்ல கொடுங்க. கம்பு மறைக்குதுங்க.
காலிஸ்வரம் எங்க இருக்கு? வாங்க ஆசிரியர் வாங்க. எத்தனை நாள் போயிருக்குன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க. தயாரிச்சு அடுத்த மாதிரி ஒட்டுங்க. அடுத்த வாட்டி எடுக்காதீங்க வந்துடுவாப்புல அடியலுக்கு வராப்புல உங்களால. சரி விடு விடு கோவப்படாத பார்த்துக்கோ ப்ரோ ப்ரோ மறைக்காத ப்ரோ. மாட்ட விடுங்க. யோ மழை வந்துட்டு இருக்கலாம், ஆளுதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வெளியூர் பகுதி வெளியூருக்கு வந்து நிறைய கிராமத்தார்கள் வந்திருக்காங்க. ஆமா, வெளியூருங்கிறது வந்து பெரிய திருவிழா அந்த காலத்துல இருந்து. ஆமா, மாடு விட்டுருங்க. என்ன பண்ற? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அது சரி. மாடு விட்டாச்சு ப்ரோ, மாடு விட்டாச்சு. மாடு விட்டாச்சு. நீங்க அழைச்சி இல்லப்பா, தம்பி 10 வயசு 12 வயசு 7 வயசு அவர் வரவிருக்கிறிய இந்த மாநில பின்னாடியே போறாரு. அழகா போகுது மாடு. அவர் பேச்சு போயிட்டே இருக்கு மாடு. இந்த வர மாடு வர செலுத்தா தான் மாடு முன்னாடி ஓடும். அண்ணா உங்க கை தாண்டுங்கண்ணே. அண்ணே மாட்டுக்காரண்ணே வரும் தாண்டுங்கண்ணே. உங்க கை தாண்டுங்கண்ணே. அண்ணே மாட்டுக்காரண்ணே கை தாண்டுங்கண்ணா. மாடு முன்னாடி வருங்க. வருது இல்லப்பா. ஆமா, இது ஓடினா நல்லா இருக்கு. வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, வடம்பு கிராமத்துல எத்தனை இளைஞர் இருக்காங்க.